இந்த பக்கம்லாம் நாத்தனார்களா? ஓகே, இந்த பக்கம் முழுக்க அன்னிமார்கள். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. முதல்ல நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஏரியால இருந்து ஆரம்பிப்போம். நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி உறவு. நானும் எங்க அண்ணியும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். யாராவது சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியா போகணும். என்ன பண்ணுவீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? நானும் எங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டே இருப்போம். என்ன பேசுவோம்? ஒரு 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுற கதை விடிய காலம் 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். தூக்கம் அட நீங்க வேற. விடிய காலம் 5 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். எங்கள் அண்ணன் எழுந்து வந்து அடிக்கிற அளவுக்கு இவ்வளோ நேரம் என்னதான் பேசுவீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கும்? இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? அப்படி என்னதானா பேசுவீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்னதான் பேசுவீங்க? எனக்கும் புரியலையே. 5 மணி எங்களுக்கே தெரியாது சார், என்ன பேசுவோன்னு தெரியாது. ஒரு 2 மணி ஆயிடும், பசிக்கும், எழுந்து உட்காந்து சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம், மறுபடியும் பேசுவோம் பேசிட்டே இருப்போம். விடிய விடிய பேசுவோம். போரே அடிக்காது. சரி போது படுப்போன்னு தோணாது. விளங்கிரும். ஓகே, வேற என்ன பண்ணுவீங்க சேர்ந்து? சார் இப்போ நானும் எங்கள் அண்ணியும் எப்போ மீட் பண்ணாலும் நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது. இது மட்டும்தான் நாங்கள் திரும்ப திரும்ப பண்ணுவோம். அண்ணியும் நாத்தனாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ். என்ன சாதா தசு சுத்துற? போறா கொத்து பரோட்டா. குத்துங்கடா. ஒரு டான்ஸ், ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. நாங்க வந்தா ஒண்ணா ஊர் சுத்துறது. எந்த கடையில என்ன புதுசா டிஷ் ரெடி பண்ணிருக்காங்க? ரோட்டு கடையில இந்த கடை, இங்க போனா சிக்கன் விங்ஸ், இங்க போனா ஷவர்மா, இந்த ரெஸ்டாரண்ட் போலாமா, அங்க போலாமா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ வந்தோடனே வண்டி எடுத்துட்டு யார் வீட்டில் பெர்மிஷன் அதெல்லாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் செம்ம ஜாலியா. இப்படி கல்யாணம் ஆனா எல்லாருமே இது மிஸ் பண்ணுறோம் அது மிஸ் பண்ணு சொல்லுவாங்க. இவங்களை கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஜாலியா இருப்பேன், ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன். ஓகே, வேற என்ன செய்வீங்க? நாங்கள் என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்ணுறதே 10 o'clock தான் இருக்கும். என்ன சமைக்கலானே நாங்க பிளான் பண்ணி 10 மணிக்கு மேல பண்ணி தோசை தான் சுடுவோம். அந்த தோசை 10 மணிக்கு பிளான் பண்றது. சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. பிளான் பண்ணி தோசை சுடுவோம், தோசை பேசிட்டே கறிக்கிடுவோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் உங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமா, எங்க அண்ணனுக்கு கொடுத்துருவோமான்னு பிளான் பண்ணி எங்கள் அண்ணாக்கு அந்த கரிஞ்ச போச தோசையை கொடுத்துருவோம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? அது எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? அவங்களுக்கு 11:30 12 மணிக்கு கொடுத்துருவோம். நாங்கள் நல்லா ஒரு முறைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுப்போம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானே. எப்போவுமே வீட்டுக்கு போனால் என்னோட அண்ணிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது, எங்கேயாவது டூர் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிளானிங் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே போக மாட்டோம். இந்த டூருக்கு பிளான் பண்றது இருக்குல்ல, அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஆக்சுவலி காஷ்மீர் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகும்போது இப்படி போகணும், நம்ம சேர்ந்து இப்படி இருக்கணும். எல்லாமே பிளானிங் இருக்கு, ஆனால் எல்லாருக்குமே சேர்ந்து போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையல. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சென்னை தான் நாங்கள் ஆக்சுவலி இப்போ வந்து சேர்ந்து லாங்காக வந்திருக்கோம். நீயா நானா ஷோக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக லாங்காக வந்து சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ நீங்க நீங்க டூரா தான் ட்ரீட் பண்றீங்க. ஆஃப்கோர்ஸ் சார். குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நானும் அண்ணியும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு மாதிரி குட்டி குட்டி பானையில எல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் சார். குட்டி குட்டி பானையில செஞ்சா அப்படிங்களா? சொப்பு சாமா வச்சு விளையாடிருப்பீங்களா? ஆமா சார். பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். அது உங்க வீடு இல்லையா? இப்போ இவங்க உள்ள வந்தாங்க, ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் மாத்த பாக்குறது எனக்கு பிடிக்கல. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லிவிடும், எனக்கு மீன் குழம்பு அம்மா செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்ததுல இருந்து இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கிறாங்க. இவங்களுக்கு வெறா மீன் பிடிக்கும்னா வெறா மீன் தான் டெய்லிக்கும் எல்லா வாரமும் வச்சத பூராத்தையும் சாப்பிடுறீங்களா? டேய் நீங்க நண்பங்களடா, திருட. என்னடா மீன் லைட்டா டிஃபரெண்டா டேஸ்ட் இருக்குன்னா அச்சுக்கோ தான் பிடிக்கும், நான் தான் சமைப்பேன். அம்மாவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பூ வாங்குவாங்க. மல்லிகை பூனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் முல்லைப்பூ தான் இருக்கு இப்ப ஃப்ரிட்ஜ்ல. எனக்கு மல்லிகை பூ தானே, அச்சுக்கு முல்லைப்பூ தான் பிடிக்கும். வாயில நல்லா வருது சொல்ல முடியும். இப்போ பிராமின்னா அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சமைச்சுக்கிறாங்களா, இல்ல அது உங்க அம்மா தான் சமைச்சு கொடுக்குறாங்க? அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க. மருமகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களே வாங்கி முன்னாடி சமைச்சு வச்சிடுறாங்க. ஸ்நாக்ஸ் கொண்டு சார் இவங்க நான் போறப்பதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வாங்க. நான் போனா டிஃபன் கூட செய்ய மாட்டாங்க. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல உண்மை சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் மூவி கூட்டிட்டு போறது, இல்ல வெளில எங்கேயாவது சாப்பிட போறது, இதெல்லாம் நம்ம கூட இருக்கும். சொல்லுச்சு. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த டே 1ல இருந்து அவங்க கூட தான் வெளியே போவாங்க. நம்ம ரெக்வெஸ்டா அண்ணா கூட்டு போறீங்களா அப்படி கேட்டா கூட அன்னிக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஃபர்ஸ்ட். அண்ணே இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கண்ணே. முன்னால சினிமா போறதுனா உங்க கூட தான் வருவாரு. என் கூட தான் வருவாரு. கடைக்கு போறதுனா உங்க கூட வருவாரு. இப்ப அவர் மனைவியோட போறாரு. ஆமா. இது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல? அங்க இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் சார். அண்ணி வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ணி இப்போ வந்தாங்களோ அப்பத்துல இருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன். இதுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் உனக்குன்னு சொல்ல தோணும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து.
எப்படா தெரியல நீங்க அது பிரெக்னன்சி டைம்ல சார் லைக் எப்படின்னா எங்க அம்மா அவங்க அம்மா நானு எல்லாருமே பாத்துப்போம். ஆனா என்னமோ அவன் கூடவே இருக்கணும். அவன் கூட இருந்தாதான் அண்ணி நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது இல்லாம அவன் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏன்டா தப்பா முடிவு பண்ற? நம்ம லீவ் போட சொன்னா லீவ் போட மாட்டான், அண்ணி சொன்னா லீவ் போடுவான். ஓ எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருமா. அதான் உனக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது. ஏன்னா பொண்டாட்டி மாசமா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க. சார் அது ஓகே தான் சார். ஆனா சில விஷயத்துல கிரிஞ்சா பண்ணும்போது டே ஏன்டா இப்படி பண்ற அப்படி உங்களுக்கு இது கிரிஞ்சா தெரியுது. லூசு மாதிரி பேசாதடா. கல்யாணம் ஆகி நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு டைம் அவர் ஒரு நாள் ஏதோ உங்களுக்கு கூட அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, லீவ் போட சொல்றாரு. கிரிஞ்சா பேசாத, லீவ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்செட் ஆகும் சார், சண்டை வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம். அவங்க நார்த் இந்தியன் பெங்காலி. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாலே நார்த் சைட் டிஷ்ஷஸ் தான் எல்லாமே இருக்கும். அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாலே எங்கள் அம்மா சப்பாத்தி சப்ஜி தால். அவங்க மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் எங்களையும் சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, சாப்பிடு எங்கள் ஊர் சைடு ஃபுட்டு சாப்பிடு. ஆனால் இதே நாங்கள் சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. என்னடா புத்தலாட்டாது? ஏன் நீங்க சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்றது இல்லையா? தட் புளி ஐ டோன்ட் லைக், which everything எப்ப புளி பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஓ அந்த புளி குழம்பு அந்த வகையறாவா? சாம்பார் தட் ஆல்சோ புளி, ரசம் தட் ஆல்சோ புளி, புளி குழம்பு, வறுத்த குழம்பு, புளி அண்ட் புளி. மனுஷன் சாப்பிடுவானா இத? எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஷோல பேசின அதே டோன். பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. இந்த ஃபங்க்ஷன் போயிருக்கா, இன்னார் கூட போயிருக்கான்றது முதற்கொண்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே தெரியும். அப்படியா? அது என்னோட இயல்பு சார். நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் சார், ஓப்பனா சொல்லிடுவேன் சார். அதை திடீர்னு மாத்தங்கன்னா எப்படி மாத்த முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் மாத்திக்க முடியும். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. இல்ல சார், எங்க மாமியாரே ஓப்பனா சொல்லிடுவாங்க, அவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு, அவகிட்ட எதையும் சொல்லாத, அவகிட்ட சொன்னா ஊர் புறா போயிடும். என்னடா செய்யறது அப்படின்னு ரொம்ப கஷ்டம், ஆபத்தானவர்கள் இவர். உன் மேல ட்ரஸ்ட் வச்சு யாருமே எந்த ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அண்ணி உங்களுக்கு ஒன்று ஹிண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. என்னன்னு கேட்டா அவங்களுடைய ரகசியத்தை கூட ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆளாக நீங்க இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த கேப்ல நீ சத்தியவானா நடந்துக்கணும். மனசளவுல நீங்க நல்ல ஆளு தான், இல்லேன்னு இல்ல. வெள்ளந்தித்தனம்லாம் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் மிச்சம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ரியாலிட்டியில என்னன்னு கேட்டா நான் ஷர்மிட்ட ஒன்று சொன்னா அது ஷர்மிக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.